இங்க ஒரு பொண்ணு ஒரு சிலையை பார்த்திருப்பா. அந்த சிலையை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிலைன்னு கூட பார்க்காம இந்த பொண்ணு அந்த சிலையை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனால ரொம்ப பாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சிலையை கிஸ் பண்ணா. இப்ப அந்த சிலை வந்து ஒரு நார்மல் மனுஷனாவே மாறிடும். அதாவது சிலை வந்து மனுஷன் மாதிரி மாறல. இப்ப இவர் வந்து ஒரு பெரிய இளவரசர் தான். இவருக்கு கிடைச்சிருந்த சாபத்தினாலதான் இவ்வளவு வருஷமா சிலையா மாறி இருந்திருப்பாரு. இப்ப அந்த சாபம் போகணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து இவரை கிஸ் பண்ணணும். ஆனா சிலையை வந்து இத்தனை வருஷமா யாருமே வந்து கிஸ் பண்ணாமலே தான் இருந்தாங்க. அதனால அவரோட சாபமும் போகாம தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பொண்ணு தான் இவர் வந்து சாபத்துல இருந்து காப்பாத்திருப்பா. அதனால இப்ப இந்த பொண்ணைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் அவரும் முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா பார்த்தா இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு மர்மேட் தான். ரொம்ப நேரத்துக்கு வந்து நிலத்துல இருக்க முடியாது. அந்த பொண்ணு தண்ணியில இருந்தே தான் ஆகணும். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னா எங்க பயந்துட்டு நம்மள விட்டு போயிட போறாரு அப்படின்றதுனால இந்த பொண்ணு வந்து சொல்லாமலே ரொம்ப கஷ்டப்படுவா. மந்திரம்லாம் பண்ற ஒரு மந்திரக்காரங்க கிட்ட இப்ப இந்த பொண்ணு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பா. அவங்க வந்து சில மூலிகை எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மூலிகையை நீ சாப்பிட்ட அப்படின்னா 3 நாள் வரைக்கும் உன்னால சராசரி பொண்ணுங்களை மாதிரி நிலத்துல வாழ முடியும்னு சொல்லுவாங்க. 3 நாளுக்கு அப்புறமா நீ மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடணும், மறுபடியும் நீ மர்மேடா மாறுவேன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இலையை எடுத்து சாப்பிட்டுருவா. 3 நாள் இவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம வந்து எல்லா டைமையும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பா. இவர் கூட ஜாலியா சந்தோஷமா சுத்திட்டு இருந்ததுலேயே டைம் போனது இந்த பொண்ணுக்கு தெரியல. அதனால இப்போ 3 நாள் கடந்து போயும் வந்துட்டு இந்த பொண்ணு அப்படியே நிலத்திலே தான் இருப்பா. திடீர்னு இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கைவலி கால்வலியா இருக்கு. அதனால ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிப்பா. என்னாச்சு இவளுக்கு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்றா அப்படின்ட்டு அவருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த பொண்ணு ரூம்குள்ள போயிட்டு வழியில ரொம்ப கத்திட்டு இருப்பா. இவரும் பின்னாடியே ஓடி போயிட்டு பார்த்தா இப்போ இந்த பொண்ணு வந்து மர்மேடா மாறி இருக்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஆரம்பத்துல இப்ப இவர் வந்து இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப பயந்துருவாரு. ஏதாச்சும் பூதம் பேயா இருக்க போது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அந்த கத்தி எடுத்து குத்தி கொண்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாரு. ஆனா அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறப்போ அவருக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அந்த பொண்ணு வந்து மர்மேட் தான், சோ நம்ம கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. அதனால வேகமா அந்த பொண்ணு தூக்கிட்டு கடலுக்கு போவாரு. இப்ப கடல்ல போயிட்டு அந்த பொண்ணு தண்ணியில விட்ட உடனே தான் அந்த பொண்ணுக்கு அப்படியே உயிரே திருப்பி வர மாதிரி இருக்கு. அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு. ஆரம்பத்துல இந்த பொண்ணு பார்த்து இவரு ரொம்ப பயப்படுவாரு தான். இவ மர்மேடா இருக்கிறாளே, இவ கூட எல்லாம் நம்மளால எப்படி வாழ முடியும் அப்படின்ட்டு வந்து டவுட்லயே தான் இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து உண்மையாவே லவ் பண்ணுவாரு. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்து மர்மேடா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூடவே தான் இருப்பாரு.